சுதேச கப்பல் கம்பெனியோட தலைவர் யாருன்னா அப்படின்னா பாண்டியத்துறை. அதுக்கு செயலர் தான் வ.உ. சிதம்பரனார். வெள்ளோட்டம் வந்து கொழும்பு, அதாவது இலங்கையை நோக்கி வந்து வெள்ளோட்டம் பார்த்துருக்காங்க. வந்தே மாதரம் இதை சொன்னது வந்து நேதாஜி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது திலகர். ஓகே, வந்தே மாதரம் சொன்னது நேதாஜி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது திலகர். வந்தே மாதரம் என்போம், மாநில தாயை வணங்குவோம் என்போம் அது சொன்னது பாரதி. சிதம்பரனார் பிரசங்கம், பாரதி பாட்டு, பிணம் கூட உயிர் பெற்று எழுந்து நிற்கும் அப்படின்னு சொன்னது சிதம்பரம். இரட்டை ஆயுத தண்டனை பெற்ற பின்ஹே. சிதம்பரத்துக்கு இரட்டை ஆயுத தண்டனை கொடுத்த பின்ஹேன்ற நீதிபதி. இது வந்து பழைய டெட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சிதம்பரனார் இது 4மே நல்லா பார்த்துக்கணும். வந்தே மாதரம்னு சொன்னது நேதாஜி. சுதந்திரமானது எனது பிறப்புரிமைன்னு சொன்னது திலகர். வந்தே மாதரம் என்போம், மாநிலம் சொல்லிட்டாலே பாரதி. சிதம்பரனார் பிரசங்கத்தையும் பாரதி பாட்டும் கேட்டால் வந்து பிணம் கூட உயிர் பெற்று வரும்னு சொன்ன நீதிபதி. சிதம்பரத்துக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த பின்ஹே. சரியா, அடுத்த 6 வருஷம் வந்து கோவை ஜெயிலில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கண்ணலூர் ஜெயிலில் வந்து இருந்திருக்காரு. சிறைச்சாலை தவச்சாலையாக விடுதலைக்கு அருந்தவம் புரியறதுக்கு வந்து அது உதவி இருக்குது. சரியா, அதே மாதிரி ஜெயிலர் வந்துட்டு வ.உ.சிட்ட வந்து வந்து அறிவுரை பண்ணுறப்போ அவர் சொல்லியிருக்காரு ஜெயிலர்கிட்ட, உன் அப்பனுக்கும் நான் புத்தி சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இவர் வந்து வள்ளல் பாண்டியர் தமிழ் நூல். ஸோ அந்த மாதிரி வள்ளல் பாண்டியரோட தமிழ் நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அடுத்து செக்கிழுத்த மறந்த செந்தமிழே கைத்தொழில் கண்ண. ஸோ வந்து இது ஒரு பாட்டு மாதிரி வரும். அதாவது செக்கிழுத்ததை மறக்க வச்ச செந்தமிழே, கைத்தோல் உறிஞ்சதை மறக்க வச்ச கன்னித்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு வ.உ.சி பாடின பாடல். அவ்வளோதான். தொல்காப்பியத்தால் தொல்லை மறந்தேன், இந்நிலையால் இன்னல் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வ.உ.சியோட வரிகள். ஓகேவா. அடுத்து ஆலன், மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஜெயிலில் இருந்தப்போ நிறைய புக்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று தான் ஆலனை வந்து மனம் போல் வாழ்வு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அடுத்து உயர் நூட்கள், இதெல்லாம் வந்து புரிஞ்சு கஷ்டமாக இருக்க மெய்யறிவு மெய்யறதெல்லாம் சிறு சிறு நூட்களாக தமிழ்தாய் கையிறை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருக்காரு. பாய காண்பது அந்நியர் வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னதும் வந்து வ.உ. சிதம்பரனார். ராபி சேது, இதெல்லாம் வந்து இவர் சொன்ன எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த லெசன் நமக்கு கொடுத்தது ராபி சேது தானே. ஸோ அவர் வந்து ராபி சேது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சொல்லின் செல்வர். இது வந்து கேட்கலாம். சொல்லின் செல்வன் யார் அப்படின்னா ராபி சேது. சரியா, எதுகை மோனை கொண்டு, அதாவது உரைநடைக்கே எதுகை மோனையெல்லாம் கொண்டு வந்தவர் ராபி சேது. சரியா, இவரோட தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், அப்புறம் மேடை பேச்சு, இதெல்லாம் இவளோட நூல்கள். ஸோ திரும்ப பார்த்துடலாம். ராபி சேது வந்து சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர் யார்? ராபி சேது. எதுகை மோனை கொண்டு வந்தவர், உரைநடைக்கு வந்து எதுகை மோனையெல்லாம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராபி சேது. தமிழ் இன்பம்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் ராபி சேது. ராபி சேது எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்னா தமிழ் இன்பம். சரி, ராபி சேதுவோட நூல்கள் ஆற்றங்கரையினிலே எழுதுனது யாருன்னா சேது, கடற்கரையினிலே சேது, தமிழ் விருந்து சேது, தமிழகம் ஊரும் பேரும் சேது, அடுத்து மேடை பேச்சு சேது. ஓகேவா. அடுத்து வழக்கு வந்து 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு வந்து இலக்கணம் முடியுது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு 3 இருக்கும். இலக்கணம் முடியுதுன்னா இலக்கணம் இருக்குது. இலக்கண போலினா வந்து முன்பின்னதாக தொக்க போலி. சரியா, முன்பின்ன தொக்க போலினா வந்து எக்ஸாம்பிள் வந்து இல் முன்ன வந்து முன்றில், கிளை நுனி வந்து நுனிக்கிளை, புறநகர், கால்வாய், தசை, கடைக்கன், இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான். இல்வாய் வந்து வாயில் மாற்றுறது. ஸோ இது மருவுன்னு டோட்டலாக மாற்றிடுறது. வாயில் வந்து வாசல், தஞ்சாவூர், தஞ்சை, நெல்லை, கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு, இப்படி டோட்டலாக மாற்றிடுறதுக்கு பேர் மருவு. இலக்கணம் முடியுது, இலக்கண போலி, மருவு. சரியா, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு பார்த்தோம். இயல்பு வழக்கு வந்து 3 டைப்பு. அடுத்து தகுதி வழக்கில் 3 டைப்பு. இடக்கரக்கல், மங்கலம், குழுவுக்குறி. சரி, இடக்கரக்கல்னால் வந்து அந்த இடம் கருதி கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய்விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் கருதி ஓப்பனாக சொல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறது. அடுத்து மங்களம் கருதி செத்தார்ன்றதை துஞ்சினார், இயற்கை எய்தினார், ஓலைனா திருமுகம், கருப்பாடுனா வெள்ளாடு, விளக்கை அணைனா விளக்கை குளிரவை, சுடுகாடுனா நன்காடு அப்படி சொல்கிறது. குழுவுக்குறினா ஒரு குழு மட்டும் இந்த மாதிரி பேசிக்கிறது. பொன்னை பரி, பொற்கொள்ளர் வந்து பொன்னை பரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடையை காரைன்னு யானை பாகர்கள் வந்து சொல்லுவாங்க. அடுத்து போலி. போலினா போல இருத்தல், முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலினா ஃபஸ்ட்டு லெட்டர் மாதிரி வர்றது. பசல் வந்து பைசல், மைஞ்சு, மையல். இடைப்போலினா நடுவில் இருக்கிறது மாதிரி வருது. கடைப்போலினா அகம், நிலன், லாஸ்ட் லெட்டர் மாதிரி வர்றது. பந்தல், பந்தர், சாம்பல, சாம்பர்.
ஸோ அக்ரிணி பொறுத்த வரைக்கும் ம வந்து நேவாக மாறும், ல வந்து ரேவாக மாறும். அக்ரிணியில் ம நேவாக மாறும், கேட்கலாம். மனம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ல ரேவா மாதிரி லாரின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முற்றுப்போலினா 5 வந்து 5 அப்படின்னு மொத்தமாக மாற்றிக்கிறது. அடுத்து மூதறிஞர் ராஜாஜி, அதாவது இது வந்து புக் பேக்கில் இருக்குது. மூதறிஞர் யார் அப்படின்னா ராஜாஜி. மூதறிஞர் ராஜாஜி. வீரமங்கை வேலுநாச்சியார். வெள்ளையரை எதிர்த்த தீரன் சின்னமலை. கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் வந்து கக்கன். தில்லையாடினா வள்ளியம்மை. பாட்டுக்கு புலவன்னா பாரதி. கல்லுக்கடை மறியல் எதிர்த்தவங்க யாருன்னா நாகம்மை. மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். கதைப்பாடலில் இங்கிலீஷில் வந்து பேலட். எலோக்யூஷன்னா பேச்சாற்றல், ஸ்லோகன்னா முழக்கம். எலோக்யூஷன் அப்படின்னா பேச்சாற்றல். அடுத்து 7th term 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.